and 1 hour after, ice cream. You're the boss. இந்தா. இன்னொரு தாங்க சின்னது அழுவும். ஏய் என்ன நடக்குதுங்க? இரு சாக்லேட் வாங்க காசு. நீ சும்மா இரு. கொடுத்தது போதும்பா. நீ சும்மா இரு. இது தங்கச்சிக்கு, இது எனக்கு. You be quiet. என்ன வாய் ரொம்ப எழுது. முதல்ல நீங்க கொடு. அத இங்க கொடு. ஏய் வாய் கொடு. சும்மா முதல்ல ஹெல்ப். ஹலோ someone help us. விஷ். என்ன முடியல மேல. என்ன பண்றது தெரியல. லேஜு வர. விஷ். Oh, do I have to keep this lucky coin? Just joking. நீ சோகா காமிக்கிறீங்க. Come in. I'm coming. Who's that? அம்மாடா. அம்மா எனக்கு ஏற்கனவே வயசாயிடுச்சு. நானாவே ஆரம்பிக்கிறேமா. சி ஆரம்பிச்சிட்டியா காலங்கார்த்தால. வெளியில வாடா இடியட். என்னம்மா? யார் வந்திருக்க பாரு. ஏய் ஹாய் சுனந்தா. Hi mother. How are you? Thank you. ரொம்ப படிச்சாங்களோ பசங்க? Not at all. I like children. Excusez-moi, est-ce que je dois emmener les enfants jouer dans la chambre maintenant ou un peu plus tard? குழந்தைங்களை இப்போவே ப்ளே ரூம் கூட்டிகிட்டு போகலாமான்னு கேட்குறேன். ஓ குளிச்சதும் கூட்டிட்டு போலாம். Vous pouvez les emmener une fois qu'ils se sont mariés. Oh, you're from Ida, right? You speak English? Sorry, I got mixed up with the names. That's all right. I just wanted to hear him speak French. You speak good French. Merci. You're welcome. I will take the children after the bus? Yes. Okay, je peux? Wow. ஆர்மில French கூட கத்து கொடுப்பாங்களா? நோ இது என் ஒய்ஃப் கற்றுக் கொடுத்தது. தீபா சொன்னது கரெக்டா போச்சு. என்ன சொன்னாங்க? ஐ மீன் நீங்க செம கட்டாயமா கல்யாணம் இருக்குன்னு கெஸ் பண்ணா. ஓ என்னை பார்த்தாலே தெரியுதா உங்களுக்கு? மேபி. ஏன் வைஃபை கூட்டிட்டு வரல? நாட் பாசிபிள். இறந்து போயிட்டாங்க. ஓ காட். ரொம்ப கிரிம் டாபிக் ஆரம்பிச்சிட்டேனோ? நோ. சரி வேற ஏதாவது பேசலாம். என்ன பேசுறது? ஹாப்பியர் திங்ஸ். உங்க வைஃபை ஃபர்ஸ்ட் டைம் எங்க மீட் பண்ணீங்க? திங்ஸ் லைக் தட். காஷ்மீரில். நாட் பேட். தட் சவுண்ட்ஸ் பெட்டர் அண்ட் ரொமான்டிக். ஃபார் ஃப்ரம் தட். அவங்க லஷ்கரே தொய்பா டெரரிஸ்ட் கையில் பணைய கைதியாக இருந்தாங்க. நான் அப்போ ஆர்மியில் கமாண்டோ கேப்டன். ஆக்சுவலி அதுவும் ரொமான்டிக் தானே. நீங்க தான் அவங்களை காப்பாத்துனீங்க ரைட்? காப்பாற்றினேன்னு ஒத்தையாளாக இல்லை. என்னோட 2 பாய்ஸை பலி கொடுத்து காப்பாற்றினேன். ஒரு பணைய கைதியும் இறந்து போயிட்டாரு. தட் ஹேப்பன் டு பி ஜூலியட்ஸ் ஃபாதர். ஜூலியட் என்னோட ஒய்ஃபோட பேர். ஐயோ பாவம். ஷாக் தாங்கியிருக்க மாட்டாங்களே. அவர் ரொம்ப ஸ்ட்ராங் பொம்பளை. கவலையெல்லாம் மறந்துட்டு இங்கே இந்தியாவில் சோஷியல் சர்வீஸ்ன்னு இறங்கிட்டார். ஃப்ரான்ஸ்க்கே திரும்பி போகல. ஐ திங்க் அவங்க ஃபாதருடைய பரியலுக்காக மட்டும்தான் ஃப்ரான்ஸ் போனான்னு நினைக்கிறேன். ஃப்ரான்ஸுக்கா? ஓ ஜூலியட் ஒரு ஃப்ரான்ஸ் நாட்டுக்காரி. தட் ஆன்சர்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அப்படி தான் நான் கொஞ்சம் ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டேன். ஓ பின்ன அவங்க எப்படி? சாரி வேண்டாம். ஏன் கேளுங்க. எப்படி இறந்தாங்கன்னு தானே பல முறை சொல்லி பழகிட்டேன். டசன்ட் ஹர்ட் தட் மச். ஆக்சுவலி அவங்க இறந்து போனது ரொம்ப செல்லி காரணத்துக்காக. தீவிரவாதிங்க கையிலேருந்து காப்பாற்றி ஒரு லோக்கல் ஆக்சிடெண்ட்டில் பலி கொடுத்தேன். ஏன் தப்பு கூட இல்லை. காஷ்மீர்லேவா? லோக்கல் மலை கொடைக்கானல். எதுக்கு வந்த வண்டி பெரிய வண்டி. எங்களது ஃபோர்டு. ஸோ we didn't have a chance. பெரிய வண்டினா லாரி அந்த மாதிரி தானே? அந்த மாதிரி ஒரு வண்டியே வரல. நான் தான் ஆக்சிடென்ட் ஆன கன்ஃபியூஷனில் உளறிட்டேன்னு போலீஸ்காரங்க சாதிச்சிட்டாங்க. சரி ஜூலியட்டே போனதுக்கப்புறம் எதுக்கு கோர்ட்டு கேஸுனால என்னன்னு அவங்க சொன்ன பொய்யை ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். பட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் அது ஒரு அமெரிக்கன் வெஹிக்கிள். பிளாக். ஆமாம். ஏய் இல்லை எங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன அர்ஜென்ட்?
ஆயிடுச்சு. நம்மெல்லாம் மேட்னி ஷோன்னு சொல்லுவோமே சினிமாவில், இப்போ அதெல்லாம் இங்கேருந்து வந்த கான்செப்ட் தான். இந்த 3 ஷோ கான்செப்ட் கூட இங்கேருந்து வந்தது தான். மார்னிங் ஷோவில் குத்தம் செஞ்சவங்கள புலி சிங்கத்தெல்லாம் விட்டு பீஸாக கிடிப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன குற்றம் செஞ்சாங்க? இந்தியாவில் சுதந்திரத்துக்கு முன்னால் மேல் ஜாதியில் பிறக்காதவங்க செஞ்ச அதே குத்தம். 1965க்கு முன்னாடி அமெரிக்காவில் ஆப்பிரிக்கன் அம்மா அப்பாவுக்கு பிறந்தவங்க செஞ்ச அதே குத்தம். நத்திங் மச். ராங் டைம், ராங் பிளேஸ். கொலை குத்தம்னு ஓவர் ஆக்ட் பண்ணாத. தவிர நீ தான் செஞ்சன்றதுக்கு என்ன ஆதாரம்? பிளாக் ஹமர், ஒயிட் ஃபோர்ட், கொடைக்கானல் 3 வருஷம் முன்னாடி. டேட் வர எல்லாம் கரெக்டாக இருக்குது. என் டைரியை கூட செக் பண்ணிட்டேன். என்ன ஆச்சுன்னு அவர் சொன்னதுனால தானே உனக்கே தெரிய வந்தது. தெரியாம செஞ்சது எப்படி குத்தமாகும்? கேஸை மறைச்சது போலீஸோட குத்தம். காசு கொடுத்து கேஸை மறைக்க சொன்னது ஏன் ஆளு. அது அதை விட பெரிய குத்தம். சரி, குத்தம் தான். இப்போ என்னன்ற தூக்கு தண்டனை கொடுத்தா தான் விடுவேன்றியா? அட்லீஸ்ட் பாவம் மன்னிப்பு அது கேட்கலாம் இல்லையா? அவரோட பாதிரியாரா? பாவம் மன்னிப்பு. டக்குன்னு அந்த ஆள் காசு கொடுன்னு கேட்டா என்ன பண்றது? செஞ்ச தப்ப மறைக்கிறவங்க தான் பிளாக்மெயிலுக்கு எல்லாம் பயப்படுவாங்க. எனக்கு பயம் இல்லை. எனக்கு இருக்குமா? என் 2 பசங்களும் அவங்க கூட சொல்லுது. படக்குன்னு கிட்னாப் பண்ணி போனானா அந்த மேஜர் வாங்க. உங்களுக்கு 100 இல்ல 99 98. உங்களை பத்தி பேசினா தானே 100. பேசவே இல்லை. பேசணும்னு நினைச்சேன். இல்லம்மா தீபா 1 minute. மேஜர், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். Excuse me, 1 minute. இப்போ சொல்லுங்க பாஸ். Scusi, ma non vede che stiamo facendo una foto? பின்னாடி என்ன சத்தம்? Scusi. அது ஒன்றும் இல்லை. இங்கே ஒரு பாழடைஞ்ச கொலிசியம் பக்கத்தில் யாரோ ஃபோட்டோ எடுத்துருந்தாங்க, நான் குறுக்க வந்துட்டேன், அவ்வளோதான். அப்போ அவங்க இங்கே தான் இருக்காங்க. அவனுக்கு கூட இருப்பானே. அவன் இருக்கிறனால தானே நானே இருக்கேன். வாழடைஞ்ச மண்டபத்தில் 2 பேரும் ரகசியமாக சந்திக்கிறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஐயோ, அதெல்லாம் ஒரு ரகசியமும் இல்லை சார். நான் போட்ட கணக்கு தப்பாயிடுச்சு சார். அவங்க நல்லவங்க சார். இந்த பையன் தான் கொஞ்சம் கேட்டவனா தோணுது எனக்கு. கொஞ்சம் காசுக்கு ஆசைப்பட்டு அவன் மேஜர் முன்ன பின்ன தெரியாதவன நீ எப்படி சந்தேகப்படலாம்? நல்லா தெரிஞ்சப்பறம் தான் ஒருத்தரை சந்தேகப்பட முடியும். இவ பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லவளா தெரியவா, ஆனா ஏமாத்துறாத மேஜர். அவ ஒரு நடிகை. ரிமெம்பர் தட். அவங்க எதுக்கு சார் நடிக்கணும்? அந்த பையனுக்கு தொண்டையில காசு மாட்டிக்கிச்சுன்னு சொன்னேனே, அப்ப இவன் காப்பாத்தினா அதுக்கு நன்றி சொல்றதுக்காக இப்ப தனியா பேசணும்னு கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அவன் காப்பாத்துறது தீபாவோட பையனை தானே. அப்புறம் இவ ஏன் தனியா சந்திக்கணும்? அது தனியா பேச. ஹலோ ஹலோ, எதுக்கு கால் கட் பண்ணீங்க? நீங்கள் பேசுங்க, நான் வெயிட் பண்ணுறேன். இல்ல பரவாயில்ல, நீங்க சொல்லுங்க. நான் போறேன். இல்ல இருக்கு, நான் போறேன். சோ சாரி மேஜர், ஃபோன் கட் ஆயிடுச்சு. அது பரவாயில்ல, செல்போன்ல சகஜம். நீங்க என்ன வேணும்னா கட் பண்ண போறீங்க? அம்பு. ஆமா, நீங்க ஏன் இப்படி ஸ்டாப் பண்ணி பேசுறீங்க? அவங்க ரொம்ப கிட்ட வந்துட்டாங்க பேச அவங்க கூட. அப்ப நான் உங்க கூட பேசிட்டு இருந்தா அது அஜாகிரதையான விஷயம் இல்லையா? ஓகே. அவங்க என்ன பேசுறாங்கன்னு நல்லா கேளுங்க. இல்ல இப்ப அவங்க கூட பேசல. ஏன்? ஏன்னா இப்ப அவன் வந்து அவன் பாஸோட அவன் பேசிட்டு இருக்கான் இல்லையா, அதனால அவங்க வந்து பேச மாட்டாங்க. ஆமா, டங்குன்னு என்ன சத்தம்? கல்லு இங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்டோன் ரோம்ல. சரி, அதெல்லாம் விடுங்க மேஜர். அவன் அவனோட பாஸ் கிட்ட தான் பேசிட்டு இருக்கான்னு நீங்க எப்படி உறுதியா சொல்ல முடியும்? அவன் பாஸோட பேசினான்னு எனக்கு எப்படி தெரியும்? அதானே, அது வெரி சிம்பிள். பாடி லாங்குவேஜ். ஏய், நாட் பேட் மேஜர். கரெக்டான பாயிண்ட் பிடிச்சிங்க. பாடி லாங்குவேஜ் இஸ் த கீ. மோராவது சாப்பிடுங்களே. பாடி லாங்குவேஜ் வச்சு அவங்களுக்குள்ள என்ன உறவு இருக்குன்னு நம்ம கிளியரா சொல்லிடலாம். ஃபார் இன்ஸ்டன்ஸ், இந்த ஆம்பளைங்க இருக்காங்க பாருங்க, அவங்க தான் விரல பெல்ட்டுக்குள்ளேயோ இல்லை பாக்கெட்டுக்குள்ளேயோ வச்சுப்பாங்க. சரி, இது போதும், தேங்க்யூ. இந்த பெண்கள் இருக்காங்களே, அவங்க தான் தலைமுடியை கையால கோதுவாங்க இல்ல பின்னுவாங்க. Typical mating rituals. They'll twirl it with their thumbs. And then comes the triangulation. ஒரு பார்வை பாப்பாங்க பாருங்க, அது எப்படி தெரியுமா? ஆமா, 2 கண்ணையும் மாறி பார்த்துட்டு உதட்ட பார்ப்பாங்க ஒரு முக்கோண வடிவத்துல. தெரியும் சார். பரவாயில்லையே மேஜர், நீங்களும் அந்த புக் படிச்சிருக்கீங்களா? ஆமா, தமிழ் இலக்கியத்துல கூட இருக்கு சார். சரி, தமிழை விடுங்க மேஜர், அது பாட்டுக்கு மெல்ல. நான் இங்க கியூரியாசிட்டியில செத்துட்டு இருக்கேன். பாடி லாங்குவேஜ் இஸ் த கீ. நீங்க வேணா கவனிங்க, அவர் சுயரூபத்தை காட்டுவோம். அதெல்லாம் ஒன்றும் காட்ட மாட்டாங்க சார். அதாவது நீங்க சொல்ற அந்த விஷயம்லாம் லவ் இருந்தா தான் வரும். இந்த 2 பேருக்கும் அது இல்லை சார். அது எப்படி இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க? அகெயின் பாடி லாங்குவேஜ் தான். அது அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால திரும்பி வந்துடலான்னு பாக்குறீங்களா? கொடுத்த காசுக்கு நான் வேலை இல்லைனாலும் தேடி பிடிச்சி செஞ்சிருவேன் சார். அதை முதல்ல செய்யுங்க.
வீணா ஃபோனில் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே பாய். ஓகே பாஸ். தேங்க்யூ. ஓ நீங்கள் எங்கே இருக்கீங்களா? ஐ வாஸ் சர்ச்சிங் எல்ஸ்வேர். பேசுங்க. இல்லை இது முடிஞ்சு போச்சு. நீங்கள் ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. ஆமாம், இட்ஸ் சம்திங் பர்சனல். உங்களை பற்றி. ஆமாம். வேஷ் 1 minute. வேறு எங்கேயாவது போய் பேசலாமா? ஒய் நாட்? எங்கே போகலாம் சார்? நான் இந்த மாதிரி பர்சனல் விஷயத்தெல்லாம் கேட்குற வேலையே இல்லை. நானும் பல பேர்கிட்ட அவளுக்கு என்னாச்சுன்னு சொன்னேனே தவிர எனக்கு என்னாச்சுன்னு இது வரைக்கும் யார்ட்டையுமே சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம 2 பேருமே அவுட் ஆஃப் கேரக்டர். சொல்ல வேணான்னு தோணுச்சுன்னா வற்புறுத்த மாட்டேன். இல்லை, சொல்லணும்னு தோணுது. சொல்லுங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது விதின்னாங்க. I just call it an accident. வலி குறைஞ்சு போச்சு. சோகம் மட்டும் பாம்பு மாதிரி வயிற்றுக்குள்ளே கிடக்கு. சில நினைவுகளை மறைச்சு வச்சிடலாம், மறக்க முடியாது. நான் பிறக்கும் போதே சாவுங்கிறது முடிவான விஷயம்தான். ஆஸ் அ சோல்ஜர் எனக்கு ரொம்ப பழக்கமான விஷயமும் கூட. ஏன் உயிரை விடுறதுக்கு தைரியம் இருக்கிற எனக்கு அந்த உயிரை விடுறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. சில நாள் காலையில் ரேடியோவில் பாட்டு கேட்டோம்னா அது அப்படியே நாள் பூரா மனசில் தொத்திக்கும்.